சஞ்சய் உங்க பையனா? ஆமா. புறா இருக்குல்ல, புறா, ஆ. புறாவை அடிச்சு புறா மண்டையில பூ வச்சு புறாக்கு பேன் பார்த்து என்னென்ன பண்ணிருக்காங்க. அப்படிங்க. சரி, நான் வந்து பேசுறேன். வந்து என்ன மேடம் பேசுவீங்க? புறா வீட்டுல எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. இந்த ஊர்ல தங்கச்சி வீட்டுல வந்து அடிச்சு சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. அடிச்சு சாப்பிட்டு ஐயோ, நீங்க அதை பாக்கணும். அத வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல வேற போட்டிருக்கான் உங்க பையன். அவனோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல பார்த்தா த்ருவ் விக்ரம் போட்டோ வச்சிருக்கான். நாங்க விக்ரம் சாருக்கு போன் அடிச்சு உங்க பையன் இப்படி பண்ணிருக்காரு சார்ன்ட்டு. உங்க பையன் உக்கிரமா பண்ண வேலைனால நாங்க விக்ரமுக்கு கால் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சரி, அவன் பண்ண தாரி கேட்கிறேன் சார். நான் என்னன்னு பேசுகிறேன். அதான் மேடம், சூடு கோட்டை எடுத்து தர 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 தரன்னு தேய்ச்சு உங்க நெத்தியில வச்சுட்டு சாரி மேடம் தெரியாம பண்ணிட்டேன் சாரி நான் ஒத்துப்பீங்களா? ஹலோ, ஒரு உயர் அதிகாரி உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு, நீங்க அப்படியே வச்சுட்டு போலாங்களா? இல்லங்க சார், இந்த வேலை பாத்துக்கிறீங்க. அடுப்புல வேலை கிடக்காம வச்சு போறேன். தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு அடுப்புல வேலை, எங்களுக்கு கடுப்புல வேலையா இருக்குது. இப்போ லேடிஸ் பேசுற சாருன்றீங்க. செஞ்சது தவறுதான். இந்த ஒரு வேலைக்கு மட்டும் மனசுக்கோமா பேச முடியாத அந்த அழகான ஒரு ஜீவன் புறா. சரி சரி. புறாவோட வீட்டுல இருந்து எல்லாரும் அது நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதுங்க. அவங்க தெரிஞ்சுட்டேன் நான் என்ன பண்ணாரு தாண்டி. நீங்களும் யாருக்கு தெரியும் ஒரு லெக் பீஸ் தின்றுப்பீங்க. இல்லங்கம்மா, நாங்க அப்படிலாம் நாங்களாம் சாப்பிடல. புறா பாட்டு ஏதாவது பாடுங்க, அப்பதான் விடுவோம். வெள்ளை புறா உண்டு என் வீடு கையில் வராமலே. உங்க பேர் என்னங்க மேடம்? என் பேர் வெள்ளையம்மா. வெள்ளையம்மா, நல்லா பெத்து வச்சிருக்க புள்ளையம்மா. நஸ்லீமோட ஹெட் மாஸ்டர் பேசுறேன், அவர்கிட்ட கொடுங்க. ஹெட் மாஸ்டர் பேசுறீங்களா? ஆமா. சிரிச்சுக்கிட்டே இருக்கா. சிரிக்கிறதுக்கா ஸ்கூல் வச்சிருக்கிறோம். கண்டிப்பா இந்த காரியம் தப்புதான் சார் பண்றது. என்ன பழக்கம் இது? நீங்க எங்க படிச்சீங்க? உங்க பேரு? முத்து பாஷா. ரஜினி ஃபேனுங்களா வீட்ல? அப்படிலாம் இல்ல சார். ரெண்டுமே ரஜினி படம் பேரு வச்சிருக்காங்களே, முத்து பாஷான்னு. கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க அனுப்புறீங்க, சிரிச்சுட்டே இருந்தா நீங்க எல்லாம் வர வேண்டாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரியா? எதுக்கு வந்துகிட்டு மறுபடி அவன் எல்லாரும் படிச்சேன். எனக்கும் தெரியும். நீ படிச்ச கதையை விடுமா, அதையே சொல்லாதமா. சும்மா நீங்க சொல்றது எனக்கு வித்தியாசமா இருக்கு. காரிடார்ல நான் நடந்து போகும்போது அப்படின்னு சிரிப்பெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க, என்ன பேசுவீங்க அந்த பிள்ளைகிட்ட? அவங்க அப்பா கிட்ட கலந்து பேசிதான் சார் பண்ண முடியும். கலந்து பேசி அந்த பிள்ளைக்கு என்ன கல்யாணமா பண்ண போறீங்க? கணவர் பேர் என்ன? நவாப் ஜான். குலோப் ஜாம் மாதிரி நல்ல பேரா வச்சிருக்காங்க. ஒரு நாள் வாங்க பள்ளிக்கூடத்துக்கு. கண்டிப்பா வரேன் சார். டிசி எடுத்து வச்சிருக்கோம், வந்து வாங்கிட்டு போங்க. சார், டிசி வாங்கிட்டாங்க வரேன்னு சொல்லல சார். கூட பிறந்தது எத்தனை பேருங்க அவளுக்கு? அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறாப்ல. யூசுப் அலிங்க சார், +2 படிக்கிறான். யூசுப் அலி தங்கச்சியா? நல்ல பையல, நல்ல பையன் யூசுப் அலி. எனக்கு நல்லா தெரியுமா. பள்ளியோட நேரத்துல போயல வாங்கலாம், அவனை அனுப்ப போய் வாங்கிட்டு வருவான். அவனோட தங்கச்சி தான் சார். என்னத்த சொல்றது? நீங்க இப்போ இம்போசிஷன் எழுத முடியுங்களா? என்னன்னு எழுதணும் சொல்லுங்க சார். என் புள்ள பள்ளிக்கூடத்துல இனிமே சிரிக்க மாட்டா. என் பிள்ளை பள்ளிக்கூடத்துல இனிமே சிரிக்க மாட்டா. சிரிச்சா அவங்க ஆத்தா இனிமே குளிக்க மாட்டா. ஹலோ, நான் யாரு நீயே சொல்லு. நீங்க மனுஷன். உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு புருஷன், அந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் இங்க வேணாம். இங்க பாருடி, லவ் பண்றியா யாரையாவது? லாங் டிஸ்டன்ஸ் லவ். அந்த பொண்ணை நினைச்சதா ஒரு பாட்டு பாடு. இந்த தனிமையில் மிச்சங்கள் வரிசமான தேவா இல்ல தேனோ, தினமும் காலை கடனை கழிக்க நீ இங்க இல்லை, நான் இங்கே நீ கக்கு சொல்லே இந்த தனிமையில் மிசங்கள் பாடாதடா. சரி, இப்ப நான் தான் அந்த பொண்ணு லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்க. நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்றேன், நீ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு பாப்போம். என்கிட்ட 500 ரூபாய் வாங்கி அதை ஃபர்ஸ்ட் திருப்பித்தா. முலாம்பல மூக்கா கொடுத்தறேன். நான் கொடுத்த முத்தம் அதான் திரும்பி தந்த. எப்ப நம்ம மீட் பண்ணுவோமா? எப்படான்னு காத்திருக்கிற போலியே. காத்திருந்தேன் நன்மே வெந்தன் காதல் நீதானோ. தப்பாவே பாடுது தற்குறி. டியூட் பண்ணலாமா? கண்ணே உன் கால்களில் மணியாக மாட்டேனா, மஞ்சத்தில் உறங்கும் போது சிறங்க மாட்டேனா. காலோடு கொலுச்சல்லே கண்ணோடு உயிரானாய், உயிரை நான் உறங்கும் போது நடுநடுவில் வராதடா. சிற்பக்கலட்டி இருப்பாயா? என்ன கட்டிக்குவியா? கண்டிப்பா. என்ன நீயும் கட்டிக்கோ, செவத்துல போய் முட்டிக்கோ. ஏதாவது கவிதை சொல்ல அந்த பொண்ணுக்கு. உன் கண்கள் என்ன மீனா, உன் கால்கள் என்ன மானா. டேய், ஒண்டி கட்டையா இருக்க போற ஓனா, இந்த டைலாக் எல்லாம் இங்க தயவு செஞ்சு வேணாம்.
எங்க அம்மா பேசுறீங்க. சிவதுர்கேஷ், சொல்லுங்க. ஐயோ எப்படி இருக்கியா? நல்லா இருக்கேன். ஐயோ என்னையா இவன் சேட்டச்சிதானா பள்ளியோடத்துல? அவன் ஏ கிளாஸ் நான் இ கிளாஸ். இ கிளாஸா? ஆமா. வேற என்னத்துக்குல அவனுக்கு போன் போட்ட? அவன் இல்லையே. பள்ளியோடத்துல கெட்ட வார்த்தை யாரா சொல்லி கொடுத்தான்னு கேட்டதுக்கு உன் பேர் தான் சொல்லுதான். நானும் சொல்லுங்களே. யாருல இது? உங்க அம்மா பேசுறீங்க. சரி, உங்க அம்மா வாய வசதி தெரியாது. ஒரே பள்ளிக்கூடம் தானையா? ஒரே பள்ளிக்கூடமா நான் எப்படி பாக்க முடியும்? அவங்க அவங்க அதை வந்துட்டு போவான். நான் எனக்கு மத்தியாலே நான் வைப்பேன். சங்கடமா இருக்குது இல்லையா? அவன் எப்படி நான் ஒண்ணுமே தெரியல. அவனை முக்கியமே அவன்கிட்ட ஏதாவது அட்வைஸ் பண்ணியா? அவரு எங்க யாருல எவ்வளோ பேசுதுல ஒண்ணு ரெண்டு வருஷம் அவன் என் மேல என்னல சந்தேகம் உனக்கு? ஒரு சந்தேகமும் இல்லையே. வேற என்னத்துக்கு அவன்கிட்ட யாருல அதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க? யார் இதுக்கு முன்னாடி வாழ்க்கை கேட்டதே யாருதான் யாரும் கேட்டது. இல்ல சங்கடமாட்டி சிரிக்க உள்ள உன்னை இன்னைக்கு என்ன செய்யுது பாரு. உன்னைய சோறு கேட்கல உனக்கு தட்டுக்கு வந்து எனக்கு கொண்டாந்து குடுக்கேனே. படினாலும் தலைப்பாடு அடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கல. என்னல செஞ்சுட்டு வர பள்ளியோடத்துக்கு போய். ராஜசேகரே சாவும் போது தயால காதுல ஏதோ சொன்னாரே, என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய நண்பனா தேவா பேசுறேன். தேவா பேசுறேன்னு சொல்லியோ ராஜசேகர சாகும் போது தயால காதுல என்ன சொன்னா? ஆயா, நான் பவர் ஹவுஸ் போட்டேனாக்கா உங்களை முடிச்சு கட்டிடுவேன். பவர் ஹவுஸ்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? துப்பாக்கி இல்ல, சருக்க. 30 வருஷம் நிறுத்திருந்த ராஜசேகரனு கோச நிறுத்திருந்த ராஜசேகரன் தயால கொன்னுட்டா. அது ஏன் கொண்டான்னு உங்களுக்கு தெரியுமா? நெஞ்சிலேயே குத்துனா தயால ராஜசேகர. அதுக்கு முன்னாடி ராஜசேகரன் தயாலன் காதுல ஏதோ சொன்னான். என்னுடைய நண்பன், நெருங்கிய நண்பன் ராஜசேகரோட தங்கச்சியை தான் நான் கல்யாணம் பண்ணிருந்தேன். சிலிண்டர் வெடிப்புல என் பொண்டாட்டி இறந்துட்டா. ஆமா, அதுல இருந்து ராஜசேகர என்கிட்ட 30 வருஷம் பேசாம இருந்தா. 30 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு அவனை போய் பார்க்க போனாக்கா ராஜசேகரனை தயால கொன்னுட்டான். அப்படி கொல்லும் போது ராஜசேகரன் தயாலன் காதுல ஏதோ சொன்னாரு. என்ன சொன்னா தெரியுமா? வணக்கங்க, உங்க சன் பேர் என்னங்க? சன் டிவி இல்லங்க, உங்க சன் பேர் என்ன? பையன் பேரு? உங்க பையன் பேரா? மேடம் விக்னேஷா மேடம் அவர் பேரு. ஆமா. பையனுக்கு எதுவும் பொண்ணு பாக்குறீங்களா? போன் போட்டு கேக்குறேன். போன் போட சொல்லல, இங்க அக்கா ஒரு நிமிஷம். பையனுக்கு எதுவும் பொண்ணு பாக்குறீங்களான்னு கேட்டேன். பொண்ணுதான் நான் பாக்கலப்பா. எவ்வளவு வயசு அவனுக்கு? பொண்ணுதான் நான் பாக்கல, வைக்கல. எத்தனை வயசு? 24. எனக்கு 23 தான். கட்டி கொடுப்பீங்களா? யாருக்கு? எனக்கு. நீங்க எந்த ஒரு எவ்வளவு இப்படி திடீர்னு பேசினா எப்படி நாங்க சொல்றது? சரி, கட்டி கொடுப்பீங்களா? நாங்க எப்படி கட்டி கொடுக்கறது? நாங்களே ஒத்த பையனை வச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க இவரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா பாத்துக்க. உங்களுக்கு என்ன குழம்பு பிடிக்கும்? நாங்களும் நான் உங்ககிட்ட ஜாதியே கேக்கலங்க. என்ன குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டேன் நானு. குழம்பா? ஓ, என்ன குழம்பு நீங்கன்னு நான் கேக்குறேன்னு நினைச்சிட்டீங்களா? ஆமா. என்ன குழம்பு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்துக்கிட்டே? அண்ணன் வந்து வேற ஜாதி பிள்ளைய கட்டிக்கிட்டு. ஜாதிய விடுங்க. நான் ஜாதி. உங்களுக்கு என்ன குழம்பு ரொம்ப பிடிக்கும்? இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க? குழம்பு ஊத்திப்பீங்களா? குழம்பு குழம்பு தெரியுமே எங்களுக்கு. ஸ்ரீலங்கால இருக்குது, அது சொல்லல. குழம்புமே பிடிக்கும் எங்களுக்கு. நான் முதல்ல மூக்கு சூப்பு வைப்பேன். புறா புல்கா அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. நான் பண்ணி தரேன். நாட்டு நாய் ரசம் எல்லாம் பிடிக்கும். எங்க இருக்கிய? பட்டிக்காட்டுல இருக்கான். ஏங்க, எது கேட்டாலும் நேரடியா பதில் சொல்லவே உங்களுக்கு தெரியாதாங்க? வெறுப்பேத்தினே இருக்கிறீங்க.